இந்த வாழ்க்கையோட நோக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத தெரிய வந்ததுக்கு அப்புறமா அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கையே வித்தியாசமானதாக இருக்கும், அன்புமயமானதாக இருக்கும். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாம இந்த உடல் உண்மை, இந்த புற உலகம் உண்மை, அதே போல இந்த கருவிகள், நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிற கருவிகள் உண்மை, அதனால் உண்டாகக்கூடிய புலனின்பங்கள் உண்மை அப்படின்னு நினைச்சு அதுல நம்ம கவனத்தை செலுத்தி அந்த இன்பங்கள்லாம் நிலையான இன்பம் நினைச்சு அதன் வழியே பொன்னாசை, பொருளாசை, இந்த மாதிரி ஆசைகளை வளர்த்து கொண்டு அதன் பின்னாடியே ஓடுறோம். அப்படிங்கும் போது கண்டிப்பா அதுல ஒரு அர்த்தம் இருக்காது. கடைசியாக அர்த்தமற்ற வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கிறோமா அப்படின்னு நினைத்தே நம் இறுதி காலத்தை கழிக்க வேண்டியது இருக்கும். மாறாக இறைவன் எதற்கு இந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்தார் அப்படிங்கிறத சிறு வயது முதலே யோசிக்க துவங்கும் பொழுது, அதை பற்றி ஆராயும் பொழுது